இனி போலீஸ் அவங்க வேலையை பார்ப்பாங்க. இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா சார், இவங்களுக்குலாம் மேல மாஸ்டர் மைண்ட் ஒருத்தர் இருக்கான். அவனை கண்டுபிடிச்சாதான் பிரச்சனை சால்வ் ஆகும். என்னால குற்றவாளி யாருன்னு கெஸ் பண்ண முடியுது, கன்ஃபார்ம் ஆகாம சொல்ல முடியாது சார். அப்படியா? உனக்கு தெரியுமா யார் சுடர்? கன்ஃபார்ம் ஆகட்டுமே சார். என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா? ஒருத்தவங்க நல்லவங்கன்றத டக்குன்னு சொல்லலாம். அவங்கள கெட்டவங்கன்னு சொல்லும் போது பார்த்து தீர விசாரிச்சு உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார் சொல்லணும். அதுதான் சார் சரி. யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் வெறுக்க மாட்டியா சுடர்? எதுக்கு சார் வெறுக்கணும்? உனக்கு பிடிக்காதவங்கன்னு யாருமே இல்லையா? நாம எப்பவும் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலயே யோசிக்காம தப்பு செய்யறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சா அது நியாயமா தான் படும். அவங்களுக்கு அது நியாயம், நமக்கு நியாயம் இல்ல. நமக்கு அவங்க கெட்டவங்களா தெரியற மாதிரி அவங்களுக்கு நம்ம கெட்டவங்கள தானே சார் தெரியும். ஆள விடுங்க, நான் தெரியாம கேட்டுட்டேன். ஏய், எப்படி சுடர் உன்னால மட்டும் இப்படி சாதாரணமா இருக்க முடியும்? நான் என்ன சார் பண்ணிட்டேன்? எல்லாரும் அதே சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சுடர் இப்படி கேட்டுட்ட? நீ பண்ணது சாதாரணமான விஷயமா? கொஞ்சம் தாமதிச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும் தெரியுமா உனக்கு? நீ சரியான நேரத்துக்கு எங்கெங்கயோ ஓடி எப்படியோ அந்த கரண்ட வர வச்சிய. என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நீ செஞ்சு முடிச்சிருக்கிறது சாதாரண விஷயமா என்ன? அப்படிலாம் இல்ல சார். என் இடத்துல நீங்க இருந்திருந்தாலும் இதேதான் செஞ்சிருப்பீங்க. அந்த இடத்துல பேஷண்ட காப்பாத்துற இடத்துல நீங்க இருந்தீங்க, பிரச்சனையை சால்வ் பண்ற இடத்துல நான் இருந்தேன். அவ்வளவுதான். அது ஒரு பெரிய விஷயமே இல்ல சார். நீ என்னதான் மறுத்து பேசினாலும் நீ சாதாரண காரியத்தை பண்ணல சுடர். ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்க. அவ்வளவு பதட்டமான சூழ்நிலையிலையும் நிதானமா யோசிச்சு எவ்வளவு அழகா பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்க தெரியுமா? இது சாதாரணமா? அப்படி என்ன சார் நான் பெரிய தியாகத்தை பண்ணிட்டேன்? பார்டர்ல பனிலையும் குளிர்லயும் குளிர துச்சமா நினைச்சு இந்தியாவை டே அண்ட் நைட் காவல் காக்குறாங்கல்ல, அதுதான் சார் பெரிய விஷயம். ஆனா நான் எனக்காகவும் என்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே இதை பண்ண. இதுல என்ன சார் இருக்கு? வெறும் சுயநலம் தான் இருக்கு. அப்படியா? நீ சுயநலமா யோசிக்கிறவளா? அப்படின்னா பெரியம்மாவை வச்சு இந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு வருஷத்துக்கு இலவச ஆபரேஷன், கர்ப்பிணி பெண்களுக்கு ஃப்ரீயா டெலிவரின்னு ஐடியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பியா? இதுல என்ன சுயநலம்னு சொல்லு. அது நான் உங்களுக்காக சர்ப்ரைஸ் பண்ணுங்கிறதுக்காக பண்ணுது. இப்படி சாதாரணமா சொல்லி தப்பிக்க முடியாது சுடர். உண்மைய சொல்லணும்னா இந்து இருந்திருந்தா கூட இப்படி எல்லாம் செஞ்சிருப்பாளான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க சார். அது அவங்க என்ன கைட் பண்ண விதத்துல தெரிஞ்சது. அவங்களுக்கு எல்லார் மேலயும் அக்கறை இருக்கு. பொது நலமா யோசிக்கிறவங்க அவங்க. உண்மைதான் சுடர். அவளும் ரொம்ப நல்லவதான். எல்லார்கிட்டையும் அன்பா பழகுவா. இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ ஒரு ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவ. ஆனா நீ ஒரு குடும்பமா வளர்ந்தவ. உனக்கு எப்படி கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் வந்து அதுக்கு சரியான ஸ்கீமா உருவாக்க முடிஞ்சது? உண்மையாவே நீ கிரேட் தான் சுடர். சார், இப்ப கூட சொல்றேன், நான் உங்க பக்கத்துல இருந்து செஞ்சதுனாலதான் நீங்க என்ன இப்படி புகழ்ந்து பேசுறீங்க. ஆனா இன்னும் சில பேரு எந்த விளம்பரத்தையும் எதிர்பார்க்காம தினம் லட்சக்கணக்கான பேரு கோடிக்கணக்கான ஏழைங்களுக்கு உதவிக்கிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் நீ என் பாராட்ட ஏத்துக்கவே மாட்டேன். சரிங்கப்பா. என்னாச்சு? பாத்துப்பா. அப்பாவுக்கு என்னாச்சு? உட்காந்துக்கோங்க. உடம்பு சரியில்லையா? ஆமாமா. ஐயோ, 2 நாளா ஃபீவர் போல இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. ஐயோ. நானா காலையில போன் பண்ணும்போதுதான் எனக்கு விஷயமே தெரிஞ்சதுமா. அதான் உடனே வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன சம்பந்தி, தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் உடம்ப பாத்துக்கலாம்ல? மழை காலம் ஆரம்பிச்சிட்டாலே உடம்பு கொஞ்சம் கவனமா தான் பாத்துப்பேன். தினமும் சுடு தண்ணி தான் குடிக்கிறேன்.
2 நாள் முன்னாடி கடைக்கு போயிட்டு வர்றப்போ மழையில நல்லா நனைஞ்சிட்டேன். அதான் ஒத்துக்காம போயிடுச்சு சம்பந்தி. மழையில நினைஞ்சா ஃபீவர் வருது சகஜம்தான் சம்பந்தி. ஃபீவர் வந்ததும் சுடருக்கோ இல்ல எழிலுக்கோ கால் பண்ணிருக்கலாம்ல. சொந்த மாப்பிள்ளையே டாக்டரா இருக்கும்போது உங்களுக்கு என்ன சம்பந்தி? எழில் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருந்தான்னா இந்நேரம் உங்க உடம்பு ஃபுல்லா சரியாயிருக்கும். அதென்னவோ வாஸ்தவம் தான் சம்பந்தி. இஞ்சி மிளகு போட்டு கஷாயம் குடிச்சாலே சரியாயிடும்னு நினைச்சேன். அதான் யாருக்கும் தகவல் சொல்லல. முன்ன விட இப்ப பரவாயில்ல சம்பந்தி. மா, அப்பா பேச்சுக்கு பரவாயில்லன்னு சொல்றாரு, ஆனா ஃபீவர் இன்னும் இருக்கு. அவரு வீட்டுக்கு வந்ததும் நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்றேன். பாத்தீங்களா சம்பந்தி, எப்பவுமே நம்மளை விட நம்ம பசங்க தான் நம்மளோட உடம்பு கவனிக்கிறதுல அக்கறையோடு இருப்பாங்க. சுடர் சொல்ற மாதிரி எழில் வந்ததும் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கோங்க. அப்பதான் கொஞ்ச நெஞ்சம் இருக்கிற ஃபீவரும் மொத்தமா உங்களை விட்டு போகும்ல. எனக்கு என் உடம்ப பத்தி கூட கவலை இல்ல சம்பந்தி. என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்ன சொல்றீங்க சம்பந்தி? சுடர் இங்க நல்லா தானே இருக்கா? நல்லா இருந்தா மட்டும் போதுமா சம்பந்தி? அவ புருஷன் கூட சந்தோஷமா இருக்கணும்ல. என்னோட பொண்ணு சின்ன வயசுலயே காணாம போயிட்டா. அந்த வலி என் மனசுல இருந்தாலும் என் 2வது பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்ட சம்பந்தி.